குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிக பிரியமானவர்கள், இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு உணர்த்திய இறை வார்த்தை அது சங்கீதம் அதிகாரம் 145 அதிகாரத்துல 18வது வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். எல்லாரும் யோசிக்கலாம், கர்த்தர் சமீபமா இருக்கிறாரா? நான் கூப்பிடுற சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிற தேவனா இருக்கிறாரா? நான் ஜெபம் பண்றது ஆண்டவர் காதுல போய் கேட்குமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். நீங்க போன் பண்றீங்க, உண்மைதானே? இங்க இருந்து வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க போன் பண்றீங்க, உடனே போன் போய் விடுகிறது. இங்க இருந்து பேசிடுறீங்க, கண்ணுக்கு தெரியுதா நீங்க பேசக்கூடிய வார்த்தை? தெரியல. ஆனா அவங்களால என்ன செய்ய முடிகிறது? கேட்க முடிகிறது. டைரக்டா பார்த்தே கூட பேசிடுறோம். அவ்வளவு டெக்னாலஜிஸ் வளர்ந்துருச்சு. தாவீது எழுதின 5000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வசனங்களாக இருக்கும் அந்த வார்த்தை. அப்பொழுதே எழுதியிருக்கிறார் தாவீது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். என் பக்கத்துல இருக்கிறார். அவரு என் பக்கத்துல இருக்கிறாரு. அப்ப சந்தோஷமா இருக்குமா இல்லையா? உண்மையாய் அப்படிங்கிற வார்த்தை இதுல உள்ள அடங்கி இருக்கிறது. நான் ஆண்டவரை கூப்பிடுகிறேன், அது உண்மைதான். உண்மையா நான் கூப்பிடுகிறேன், எனக்கு யாரும் இல்ல ஆண்டவரை, நீங்க வந்துதான் அந்த காரியத்தை நீங்க செய்து முடிக்கணும்னு சொல்லி நீங்க அவரை ஒப்பு கொடுத்து பாருங்க. அதுதான் உண்மையாய். உண்மையாய் நம்ம எப்ப உண்மையாய் கூப்பிடுவோம் சொல்லுங்க பாருங்களேன். யோசிங்க. யாரும் எனக்கு உதவி செய்ய இல்ல, யாரும் எனக்கு கேட்பார்ட்டு நான் கிடக்கிறேன், இனிமே நம்மளை தேடி ஒரு ஆத்மா வராது அப்படிங்கிற சூழ்நிலை வந்தோன்னதான் முழுமையாக சரணடைவோம் ஆண்டவர்கிட்ட. அப்படித்தானே? அப்படி நாம் இருக்கக்கூடாது. கிறிஸ்துவுக்கு மிக பிரியமானவர்களே, முதலே நம்ம என்ன செய்யணும்? அதான் உண்மையாய். நாங்க உண்மை நம்புறேன் ஆண்டவரே. அவரை நம்பி போகிற யாவரும் வெட்கப்பட்டே போனதில்லை. கிறிஸ்துவுக்கு மிக பிரியமானவர்களே, நீங்க கூப்பிடுவதற்கு முன்பாகவே பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அப்ப நீங்க கூப்பிட்டீங்கன்னா, கூப்பிடுறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பதில் செய்வாரு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா அந்த காரியம் நடைபெறுமா இல்லையா? உண்மையாய் கூப்பிட்டு பாருங்க. அதுதான் முக்கியமான விஷயம். உண்மையாய் ஏசப்பா வாழ முடியும். அதனாலதான் மத்தேயுல சொல்லியிருப்பார் ஆண்டவர், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி. கடுகளவு விசுவாசம். எவ்வளவு விசுவாசம்? கடுகளவு. அந்த கடுகளவு விசுவாசம் என்கிட்ட இருந்துச்சுன்னா, உண்மையாய் நான் ஆண்டவரை கூப்பிட்டேன்னா, கர்த்தர் என் பக்கத்துல இருக்கிறாரியா, அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறதுனால நான் அசைக்கப்படுவதில்லைன்னு உங்களால சொல்ல முடியும். விசுவாசத்துல சொல்றீங்களா? கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் அவர் நம்ம அருகில் இருக்கிறார். அதனால நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, எதை குறிச்சு யோசிக்காதீங்க. இம்மட்டும் வழி நடத்தின தேவன் இனியும் வழி நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் செய்யலாமா? நேசிக்கின்ற அன்புள்ள தகப்பனே, ஏசப்பா நன்றி செலுத்துகிறார் ஆண்டவரே. உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், ஆமாண்டவர், உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமாய் இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். எங்க சமீபமா நீங்க இருக்கிறீங்க ஏசப்பா. ஆமாண்டவர், நாங்கள் எப்பொழுதும் நாங்க உண்மை உண்மையாய் நாங்க கூப்பிடுகிறோம் அப்பா. உண்மையாய் நாங்க கூப்பிடுகிறோம். எங்களுடைய தேவையெல்லாம் சந்திச்சிருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுடைய ஒவ்வொரு கூக்குரலுக்கும் நீங்க செவி கொடுத்திருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்க எத்தனையோ நாட்கள் உலக மனிதர்கிட்ட நாங்க ஆண்டவரே உதவிகளை கேட்டு சென்று இருக்கிறோம் ஆண்டவரே. உலக பொருட்களை நம்பி நாங்க உதவிகளை நாங்க எதிர்பார்த்து காத்திருந்து இருக்கிறோம். இந்த பொருளை வைத்து நான் அந்த காரியம் செய்து விடுவேன், அந்த பொருளை வைத்து நான் அந்த காரியம் செய்து விடுவேன், என் சொத்தை வச்சு நான் அந்த காரியம் செய்து விடுவாங்க. எத்தனையோ நாள் யோசிச்சிருப்போம். அதெல்லாம் தவறு மன்னிங்க. நாங்க உண்மையை நாங்க கூப்பிடுகின்ற பொழுது நீர் எங்களுக்கு சமீபமாய் இருந்து எங்களுக்கு தேவையான காரியங்களை நிறைவேற்றி தருகிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா. நீங்க எங்க பக்கத்துல இருக்கின்ற பொழுது, நீங்க எங்க வலது பாசத்துல இருக்கும் பொழுது எங்களை யாரும் அசைக்க முடியும்? எங்களுடைய தேவையெல்லாம் நீங்க நிறைவேற்றி தருவீங்கப்பா. அந்த சிந்தனையை இன்றைக்கு எங்க உள்ளத்துல விதைச்சிருக்கீங்க, நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்க பக்கத்துல இருக்கும் பொழுது நாங்க எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டோம்ப்பா. சந்தோஷமாக தொடர்ந்து ஓடுவோம் ஆண்டவரே. அதுக்கான சுகபல ஜீவனை தந்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். முழுதுமாக எங்களை தாழ்த்துகிறோம். துதிக்க நமக்கு எல்லாற்றும் மகிழ செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.